போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த கேரள மாநில நடிகர் ஷைன் டாம் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். எவ்வளவு மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது? விவரங்களை வழங்கலாம். இந்த போதைப்பொருள் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக குட் பேட் அக்னியின் நடிகர் ஷைன் டாம் தற்போது எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் போலீஸ் பிரிவில் நல்லளவில் கேரள மாநில போதை பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த விடுதி அறையில் தங்கியிருந்த அஜித் நடித்து வெளியான குட் பேட் அக்னி திரைப்படத்தின் இந்த நடிகரான கேரளாவை சேர்ந்த ஷைன் டாம் திடீரென அங்கிருந்து ஓடினார். போலீசார் சோதனை இடுவதை அறிந்தான் அங்கிருந்து தப்பி ஓடியதாக போலீசாருக்கு தெரிய வந்த நிலையில் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் தமிழ்நாடு தலைமறைவாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. போலீசாரின் சோதனையின் போது அவர் ஏன் ஓடினார் என விளக்கம் கேட்கப்பட்டு போலீசார் நோட்டீஸும் அளிப்பதற்காக அவரை தேடினர். எனினும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் தற்போது அவர் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் போலீசார் ஏற்கனவே தயாரித்துள்ள 32 கேள்விகள் கேட்கப்படுகிறது. போலீசாரின் சோதனையின் போது ஏன் தப்பிவிடலாம், அதன் பின்பு ஏன் தலைமறைவாக இருந்தால், அலைபேசியில் கூட ஏன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் போலீசாரால் கேட்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த விசாரணையானது 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் முன்னிலையில் எர்ணாகுளம் வடக்கு போலீசார் தற்போது விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.